ஹாய், திஸ் இஸ் பாலா ஃப்ரம் பேர் அண்ட் கிரெடிட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்ஸில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? எப்படி எடுக்கலாம், ட்ரேடிங்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம், அது எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ஷோ பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ கிளியராக பார்க்கலாம். ஸோ ஒரு ஹையரை வச்சதுன்னா அது எப்படி நம்ம மூவ் பண்ணணும், அந்த லோயரில் வச்சதுன்னா எப்படி மூவ் பண்ணணும், அதோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றத நான் ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா தென் நீங்கள் லைவ் ட்ரேடுக்கு பிளான் பண்ணுங்கள். இது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 14th அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. 14th அன்றைக்கி 13th ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 13th பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்றது. ஃபஸ்ட்டு ஒரு ஐ வச்சுருக்கேன், அது திருப்பி அதனால் கட் பண்ண முடியல. தென் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்துருங்க. ஸோ அப்படியே அதனுடைய இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுதான் நமக்கு வந்து செப்ரான ஒரு ஹை. இதை கட் பண்ணால் நம்ம வந்து பை போயிடலாம். அதே மாதிரி 13th அன்றைக்கி அது கட் ஆகிடும். கட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுக்கு ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணிட்டோம். எந்த இடம் வரைக்கும் அது மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றத நம்ம ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுறோம். அகைன் இந்த பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. 13th பார்த்தீங்கன்னா ரெகுலராக அது மாதிரி ஒரு நியூ ஹை வச்சிருக்கு, திருப்பி வந்திருக்கு. ஒரு வி ஷேப் ரெக்கவரிக்கு ட்ரை பண்ணியிருக்கு, பட் அதனால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இந்த லோ வந்து அது கட் ஆகி திருப்பி அகைன் அது வந்து செல்லு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அகைன் அதே மாதிரி மூவ் ஆகி போயிட்டே இருக்குது.